ஹாய் ஹலோ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பாருங்கள், எங்கள் ஊர் தேர் திருவிழா. அது இன்னும் தேர் ஸ்டார்ட் பண்ணல. பட் இது கமலகன்னி அம்மன் கோவில் தேர் திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் விசேஷமாக நடக்கும். இது எங்கள் ஊர் செஞ்சிக்கோட்டையாண்ட இருக்குது, இந்த கமலகன்னி அம்மன் மலை மேலே. இதுதான் தேர். தேர் நாளான்னைக்கு, அதாவது நாளை இல்லாமல் அடுத்த நாள் தேருன்னு சொன்னாங்க. இது நைட்டு தான் சாமி ஊர்வலம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். இதோ பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். சாமி ஊர்வலமும் வந்துச்சு, ஜனங்களாம் இருக்காங்க. கேரளா ஸ்டைலில் அந்த மோளம் அடிச்சுட்டு கோலாட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள், ஆடுறாங்க பாருங்கள். எல்லோரும் அந்த சாமி வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா வெடி வெடிச்சிட்டு வான வேடிக்கை வச்சு எவ்வளோ கிராண்டாக நடக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. லைட் செட்டிங் எல்லாமே பாருங்கள், எவ்வளோ ஜென்னு ஜனங்க இருக்காங்க பாருங்கள். நாங்கள் என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சு நேற்று பாருங்கள். சாமி இந்த சைடு நின்று எடுத்து பார்த்தேன், ஒன்றும் கிளியராக தெரியல. அந்த சைடு செம கூட்டம், என்னால் எடுக்கவே முடியல. சரி ஏனோன்னு எடுத்தாச்சு, எடுக்கவே முடியல. கூட்டம் நிற்கவும் முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. நான் தம்பியை வேற வச்சுட்டு எடுக்க முடியல என்னால். சரின்னு அங்கே டான்ஸு, அதான் அந்த கோலாட்டத்தை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே பார்த்துட்டு வான வெடிக்கை வச்சாங்க, பட்டாசுலாம் வெடித்தாங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இங்கே ட்ராமா ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு வந்தோம். அங்கே போனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அந்த மிக்கி மவுஸ், அதாவது பாண்டாக்காரடியும் கொரில்லா வேஷமும் போட்டு ஒரே அலப்பறை பண்ணிட்டாங்க. அதை பாருங்கள். ஒன்றும் பாண்டாக்காரடி எடுத்தேன், அந்த வீடியோ டிலீட் ஆகிட்டுருக்கு. இதுதான் அந்த கொரில்லா வேஷம் போட்டவங்க. சின்ன பசங்களாம் கிட்டே போனாங்க, அந்த கொரில்லா துரத்திட்டே இருந்துச்சு. அதை பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். எடுக்கவே முடியல. அது கிட்டே வந்துச்சு, நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம், எங்கள் கிட்டேயே வந்துடுச்சு. அப்புறம் எட்ட போயிட்டோம். அது சின்ன பசங்க பெரியவங்கன்னு ஒருத்தவங்கள விடலை, எல்லாரையுமே துரத்திட்டு அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்துச்சு நேற்று. எல்லாம் ஒரே பசங்கள்லாம், சின்ன பசங்களாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாடகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு பசங்களுக்கெல்லாம் தூக்கம் வந்ததும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நாடகம்லாம் ஃபுல்லாக பார்க்கல, நாங்கள் கொஞ்சம் நேரம் தான் உட்காந்து பார்த்தோம். அப்புறம் பசங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லவே வந்துட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். இது 10 நாள் தேர் திருவிழா நடக்கும். 10 நாளும் தேர் நடக்காது, தேர் திருவிழான்னு சொல்லுவாங்க. அதான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயும் என்ன திருவிழா நடக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.